துருவோட முதல்ல அங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா துருவ் வந்து ஒன்றே ஒன்று தான் நான் சொன்ன துருவிட்ட. துருவ் நான் அந்த படத்தை பண்ணக்கூடாது, அப்படி இந்த படம் வந்து இந்த கதையை பண்ணக்கூடாதுன்னு நான் முடிவாக இருந்தேன். மோஸ்ட்டு ரஞ்சித் நாடு கூட சொன்னேன், நான் இந்த படம் பண்ண வேண்டாம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. நிறைய உழைப்பை கேட்கும் போல இருக்குது. கூட இருக்கிற ஊரில் நம்ம எப்படி வேலை வாங்க போகணும்னு தெரில. சாதாரணமாக ஒரு சினிமா எடுக்கும்போது நம்மளோட பெர்ஃபார்மன்ஸுக்காகவும் நம்மகிட்ட அரசியலுக்காகவும் அவங்கள்ட்ட புரிய வச்சு அவங்கள்ட்ட வேலை வாங்குறது சிக்கலாக தான் இருக்குது. பட் இது உடல் உழைப்பு கேட்குற படமாக இருக்குது. இந்த உடல் உழைப்பு கேட்குற படத்தில் நான் வந்து என்னோடய எமோஷ்னல், என்னோடய பொலிட்டிக்கல், இதுக்குள்ளே என்னோட விஷுவல்ஸ் இதை தாண்டி ஒரு கொடூரமான உழைப்பும் தேவைப்படுது. இது எப்படி நான் ஆர்டிஸ்ட்டை கன்வே பண்ணி வாங்குறது, இதுக்கான கால அளவுலாம் செட் ஆகுமா, இடையில ஏதாவது கான்ஃப்ளிக்ட் வந்துட்டா ஒருத்தரோட வாழ்க்கைக்கு எடுத்த மாதிரி ஆகிடுமே அப்படிங்கிற பயம்லாம் இருந்துச்சு எனக்கு. அப்போ ரஞ்சித் சொன்னாரு, இதை பண்ணுறா அப்படின்னா முடியும், பண்ணுன்னு சொன்னார். அப்போ திருவிட்ட நான் சந்திச்சு சொன்னேன், இந்த மாதிரி நம்ம பண்ணலாம், பட் ஆனால் ஒரே விஷயந்தான், முழுசாக நீங்கள் நம்பணும். மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்தனை நீங்கள் நம்பணும். அவன் வந்து வாக்கை காப்பாற்றுவான். நம்ம என்ன நினச்சி போகிறோமோ அதை முழுசாக நமக்கு அதை கொடுப்பான், நீங்கள் நம்பணும். ஃபைனலி அந்த ரிசல்ட் நான் சொல்லவே மாட்டேன், அந்த ரிசல்ட் நான் சொல்லவே முடியாது, அது ஆடியன்ஸ் தான் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். அதை நம்பினா நீங்கள் வாங்கலாம், இல்லைனா இந்த படம் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். 2 வருஷம் அதுக்காக நம்பி உட்காந்துருந்தாப்புல. அந்த நம்பிக்கை தான் இந்த படத்தோட ட்ராவல். அந்த நம்பிக்கை இல்லைனா அந்த படம் தொடங்கப்பட்டிருக்கவே இருக்காது. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஹீரோவை முழுசாக நம்பும்போது அது என்ன மேஜிக் நடக்கும் அப்படிங்கிறத நான் அந்த படத்தோட வெற்றி மூலமாக உணர்றேன். இந்த படம் முழுக்க என்னை எல்லாரும் நம்பினதுக்கப்புறம் இந்த படத்தோட அவுட்புட்டு, இந்த படத்தோட மாரி செல்வராஜோட சினிமாவில் இது பெஸ்ட்டாக இருக்குது. அவரோட ஃபிலிம் லாங்குவேஜ் மாறி இருக்குது, அவரோட விஷுவல் சென்ஸு அப்படி இப்படின்னு ஒரே இடம். இது எல்லா பாராட்டுக்கும் ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு நான் யோசித்தேன் அப்படின்னா, எனக்கே வந்து அப்படியா அப்படின்னு யோசிக்கும்போது ஒரே ஒரு காரணம், என்கிட்ட எல்லாரையும் நீ நம்பினாங்க. முழுக்க என்னோட வார்த்தையை மட்டுமே அவங்க கேட்டு ஜட்ஜ்மெண்ட், அதாவது முடிவெடுக்கிற இடம் எனக்கு கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க முழுசாக நம்பும்போது நமக்கு வந்து அவங்கள இன்னும் திருப்திப்படுத்தணும், அவங்களுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்கணும், அவங்களுக்கு நம்ம நம்புகிறாங்க அப்படிங்கிறதுக்காக இறங்கி வேலை பார்த்தது அந்த படம். இந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் அவங்களோட உழைப்பு தான்.